මේ ආණ්ඩුව පත්වෙද්දී உண்மையில் இந்த அரசாங்கம் நியமிக்கப்படும் போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை வழங்குவதாக கூறியதை நாம் கேட்டோம். உண்மையில் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் இது தொடர்பான விசாரணைகள், மறைக்கப்பட்ட விசாரணைகள், அதேபோன்று புதிதான விசாரணைகளை உண்மையாக ஆரம்பித்தனர். அந்த விசாரணைகள் இப்போது முன்னெடுக்கப்படுகின்றன. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் கத்தோலிக்க மக்களுக்கு பிரச்சனையான விடயம் ஒன்று உள்ளது. இன்னமும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான குற்றம் சாட்டப்பட்டவர்களை சட்டத்திற்கு முன்பாக கொண்டு செல்லவில்லை. அது எமக்கு குறைபாடாக காணப்படுகிறது. அதனால் அந்த குறைபாடுகளை அரசாங்கத்தின் மீது விமர்சனத்தை வைக்காமல் எமது ஜனாதிபதிக்கு கூறுகின்றோம். இந்த விசாரணைகளின் முன்னேற்றமான முறையில் நடைபெறுவதனை அவதானிக்க முடிந்தாலும் தெளிவான முறையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை சட்டத்திற்கு முன்பாக நிறுத்தப்பட்டு தண்டனை வழங்கப்படுவதற்கான செயற்பாடுகளை நாங்கள் காணவில்லை. உண்மையில் கடந்த நாட்களில் நாங்கள் பார்த்தோம். எமது நாட்டில் 5-6 வருடங்கள் அல்லது அதற்கு மேலதிகமான வருடங்கள், சில சந்தர்ப்பங்களில் 10-15 வருடங்களுக்கு முன்னர் குற்றமளித்தவர்களை மீண்டும் நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்து அந்த ஃபைல்களை மேலே எடுத்து அவ்வாறு குற்றமளித்தவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை வழங்கினர். அவ்வாறு குற்றமளித்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டதனை நாம் மகிழ்ச்சியான விடயமாக கொண்டாடவில்லை. இருப்பினும் அரசாங்கத்தினால் கூறப்பட்டது யாதெனில், இவ்வாறு குற்றமளித்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுவது என்பது அவர் செய்த குற்றங்களுக்கும் தண்டனைகள் வழங்கப்படுவதனை தாண்டி அடுத்த தலைமுறைக்கு இதனை பார்த்து கொண்டுள்ளவர்களுக்கு எதிர்காலத்தில் வரவுள்ள அரசியல்வாதிகள் இவ்வாறான ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகளில் ஈடுபடாமல் இருப்பதற்கான பாடமாகவே கொள்ள வேண்டும் என கடுமையான தண்டனைகளை வழங்குகின்றோம் என்று கூறினர். அது உண்மையில் நல்லது. அதனை நாங்களும் வரவேற்கின்றோம். அதுவே நடைபெற வேண்டும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை எடுத்துக்கொண்டால் அன்று முதல் நாங்கள் கோரிக்கையாக முன்வைப்பது யாதெனில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குமாறு கூறியமை அவர்களுக்கு எதிரான குரோதங்களோ அல்லது அவர்களை மன்னிக்க மாட்டோம் என்றோ அவர்களை கொன்று போட வேண்டும் என்ற உணர்வுடன் அல்ல. அதனால் நாம் இந்த அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதிக்கும் கூறுகின்றோம், தயவு செய்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய குற்றவாளிகளை சட்டத்தின் முன்பாக கொண்டு வந்து தண்டனை வழங்கும் செயற்பாடுகளை துரிதமாக முன்னெடுங்கள். ஏனென்றால் குற்றவாளிகளுக்கு எதிரான குரோதத்தினால் இதனை நாங்கள் கூறவில்லை. இந்த நாட்டின் அழகிய அரசியல் கலாச்சாரம் ஒன்று உருவாகுவதை பார்ப்பதற்கு நாங்கள் விருப்பமாக உள்ளோம். ஒருவரை கொலை செய்தாவது அதிகாரத்திற்கு வந்து அந்த கொலையை மறந்து அதனை மறைத்து தமது அரசியல் பயணத்தை முன்னெடுக்கும் கலாச்சாரம் மாற வேண்டும். இன்னொருவரை துன்பப்படுத்தி அதிகாரத்திற்கு வருவதற்கும் அந்த அதிகாரத்தினை தம்பசம் வைத்திருக்கவும் இவ்வளவு நாளாக காணப்பட்ட அரசியல் கலாச்சாரத்தை மாற்ற வேண்டும். அதனாலேயே நாங்கள் மீண்டும் மீண்டும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை வழங்குவது தொடர்பான சட்ட நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு ஜனாதிபதி அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கின்றோம். தேசிய கத்தோலிக்க ஆவண அமைப்பினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட பத்திரிகை வெளியீட்டு விழாவில் உரையாற்றும் போதே பேராயரின் மக்கள் தொடர்பாடல் பணிப்பாளர் அருட்தந்தை ஜூட் கிருஷாந்த் பெர்னாண்டோ இதனை தெரிவித்தார்.